முன்பு அன்புமணி ராமதாஸ் என்று அவருடைய பெயர் இருந்தது. ஐயா ராமதாஸ் அவர்கள் என்னுடைய பெயரை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் அன்புமணி என்றே நான் சொல்கிறேன். அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்து விட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு ஜன்னி வந்து விட்டது என்று சொல்கிறார். அன்புமணி அவர்களே, எடப்பாடி பழனிசாமி கட்சியில போய் நீங்க ஏற்கனவே கூட தான் சேர்ந்தீங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று விட்டாரா? என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் நீங்க பேசுவீங்களா? எவ்வளவு பேசுனீங்க. சரி, நாங்கெல்லாம் நீங்க உங்களை பத்தி எல்லாம் பேசி பெரியாளாக்க கூடாதுன்னா நீங்க அப்படி சொல்றீங்க. எங்களுக்கு பயம் வந்துருச்சு, நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஐயா, எனக்கு 1000 ரூபாய் வருது, பொங்கல் பரிசு 3000 ரூபாய் தந்திருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் 2026 ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்று சொல்கிறார்கள். இதை பாருங்கள் அன்புமணி அவர்களே, நீங்கள் தான் ஒளிய போகிறீர்கள். அதாவது உங்களுடைய அப்பா பேச்சையே நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க போய் சொல்றீங்க. எங்களை பார்த்து சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி வேண்டும் அல்லவா?